வெல்கம் டு ஹரி கேட்டரிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேபிகார்ன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையானது இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரெடிஷாக விதைக்கிக்கலாம். எவ்வளோ பொறுமையாக விதைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா விதைக்கலாம். எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ இஞ்சி பூண்டு நம்ம விதைக்கிறதுலேயே அந்த வாசனை வரணும். இஞ்சி பூண்டு வாசனை வெளியே வர அந்த அளவுக்கு விதைக்கணும்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையானது. இது கூட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10-20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட புதினா சேர்த்துக்கலாம். புதினா தான் கிரேவியோட வாசனையே. புதினா தான். எந்தளவுக்கு நம்ம புதினா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வாசனையாக இருக்கும். இது கூட பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் சேர்த்துட்டோம். இது கூட நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இது கூட சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.